ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். காரக்குழம்பு பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் 15 போல் சின்ன வெங்காயத்தை நீளமாக கீறி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து பேஸ்ட் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக குழம்புக்கு எந்த பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி வந்து சேர்த்துடலாம். நான் 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். பூண்டு குழம்பு கெட்டியாக இருக்கணும், அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். மசாலா எல்லாம் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வத்துற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். குழம்பு வத்திருச்சு. நம்மளுடைய சூப்பரான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இதை வாரத்தில் 3 நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பால் வந்து நல்லா ஊறும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதில் கருவாடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பூண்டு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.